வாங்க வாங்க வாங்க. ஒரு லைசன்ஸ் வந்துட்டா ஓ ரேட் ஐடியா லைசன்ஸ் வந்துட்டா இல்லை இது சொல்லுங்க கொடுத்தாங்க அப்ளிகேஷன் கொண்டு போனேன் அங்கே போகமாட்டே நாங்கள் போகமாட்டே கண்டிப்பா சரி அதான் காட்டுறேன் பேங்க் கூப்பிட்டு கேட்குதோ இந்த நிமிஷம் லைனில் தானே இங்கே நீ சொல்ல போட்டு கழிச்சு என்னுடைய மண்மீது நெறி பற்று மக்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் எனக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நுண்கடன் என்ற நாங்கள் 30 வருட போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து ஒரு நற்கதியில் கிடக்கிற டைமில் இப்பொழுது இந்த நுண்கடன் என்ற ஒரு பாரிய ஒரு ஆயுதம் எங்களை ஒவ்வொரு நாளும் 120, 130, 200 வீதமாக வட்டி அவங்களோட வட்டி 200 வீத வட்டிகளாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாளாந்த வட்டிகளை கொடுத்து எங்களோட மக்களை துன்புறுத்துகிறார்கள். அதுக்காக முதலாக என்னுடைய முதல் கட்டமாக என்னுடைய மன்மது நெறி பற்றியில் இருக்கிற நுண்கடன் நிறுவனங்களை எங்கள்கிட்ட லைசன்ஸ் எடுக்காத, அதாவது ரேட் லைசன்ஸ் வியாபார சான்றிதழ் எடுக்காத நுண்கடன் நிறுவனங்களை இன்றைய நாள் அனைத்தையும் பூட்டியிருக்கிறோம். நாளைய தினம் இன்னொரு 2-3 நாட்களுக்குள் நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட இந்த இலங்கை அரசாங்க மத்திய வங்கியினால் நிறுவப்பட்ட 18 வீதம் ஆகக்கூடியது 18 வீத வட்டி, அவங்க அதுக்கு வருடாந்த வட்டி 18 வீதம். நாங்கள் உண்மையாக பிரதேச சபையின் ஏகமனதாக முடிவெடுத்தது 24 வீதம், வருடத்துக்கு 24 வீதமும் ஒரு மாதத்துக்கு 2 வீதம் அளவில் தான் அவங்க வட்டியை இனி நுண்கடன் என்னுடைய மக்களுக்கு நுண்கடனை கொடுக்கணும். அதுவும் ஒவ்வொரு வீட்டிலையும் கிழமை லோன்ன்றதே இல்லை, மாதாந்தம் மட்டும் லோனை கொடுக்கணும். அதுவும் லோன் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லலை, லோன் கொடுக்குற விதிமுறைகள் இந்த இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய கிழமை லோன் இல்லை, நாளாந்த லோன் இல்லை. வீடுகளில் இரவையில் போய் இந்த குழுவை கூப்பிட்டு குழு லோன்கள் ஒன்றுமே இல்லை. என்னுடைய மக்களுக்கு சிறந்த நிவாரணம் உடனடியாக லோனை கொடுக்க எங்களோட மக்கள் இந்த அனைத்து இந்த நாயிலிருந்து ரத்தத்தை உருவுற மாதிரி எங்களோட மக்களை ஒவ்வொரு நாளும் அந்த வட்டி வீதத்தை எடுத்து எங்களோட மக்களை உங்களுக்கு தெரியும், பாரிய எங்களோட மக்கள் மன உளைச்சல் பாரிய அசௌரியங்களை ஈடுபடுறாங்க. அன்றாட கூலி தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களோட பெரிய எல்லாத்துலாம் ஒரு 6 மாத கைக்குழந்தை கூட அவர் கைக்குழந்தைய மறந்து தன்னுடைய இந்த லோன் பிரச்சனையால் மன உளைச்சலால் தூக்கு போட்டுக்கிற அந்த சம்பவம் எங்கள் எல்லா ஊரில் எங்களோட மண்மீது நெறி பற்றியில் கிட்டத்தட்ட 22 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டிலே கணவர் மறைஞ்ச உழைச்சி அனுப்புகிற காசு ஒன்றுமே இல்லை. இந்த லோன் நாளாந்த வட்டி இந்த வீதத்தை உடனடியாக நிறுத்தாட்ட வேண்டும். இதில் யார் எதிர்த்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த இந்த திட்டம் நிறைவேற்றின பின்பு தான் என்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்தாலும் சரி, இதில் எந்த உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்கனவே இந்த நுண்கடன் என்ற இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்ததுக்கு எனக்கு பாரிய பிரச்சனைகள் வந்தது. நான் எதுக்குமே அடிப்பணிய போவதில்லை. இன்று தொடக்க ஆரம்பம் என்னுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட இப்போ லைசன்ஸ் எடுக்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் 24 வீதம் மாதாந்த தான் வட்டி கொடுக்கலாம். 2 வீதம் ஒரு வருடத்துக்கு 24 வீதம் மாதாந்த 1 லட்சத்துக்கு 2000 தான் மாதத்துக்கு வட்டி. அப்படி ஓமன்று சொன்னால் இந்த நிறுவனங்கள் நான் ஏற்கனவே வழங்கப்பட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் எவ்வளவும் அவங்களோட வியாபார சான்றிதழ் அவ்வளோ டெம்பர் 7 நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தனால் எனக்கு நேற்றைய முன்தினம் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அவர் கையொப்பமிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்துக்கு அவர் கேட்டதுக்கு இணங்க அவர் இன்னொரு குறைந்தது எங்களுடைய ஆவணங்கள் கொஞ்சம் திரட்டி அனுப்ப சொல்லியிருக்கிறார். அதையும் அனுப்பிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட இப்போ மேல் மிச்சமாக இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் 2 வீதத்தை தாண்டி யார் எடுத்தாலும் எங்களுடைய பயணம் இது
தொடரும். இது எந்த எதிர்ப்பு வந்தாலும் உண்மையில் இந்த அரசாங்கம் உண்மையாக இப்போ வந்த புது அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஊழல் ஒழிப்போம், இந்த மக்களுக்கு நல்ல நன்மையை செய்வோம்ட்டு. இந்த அரசாங்கம் இந்த கௌரவ ஜனாதிபதி ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ளணும். இந்த ஊழல் ஒழிக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்றுறது எல்லாம் உண்டு, எல்லாம் சரி. ஆனால் இதை எல்லாத்தையும் ஊழல் ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு இடையில் மக்கள் இருக்கணும். இந்த லோனுன்ற ஒரு மாயை கொண்டு வந்து எங்களுடைய போராட்டத்தில் அழிந்த மக்களோட கூடுதலான மக்கள் இந்த லோனால் அழிவடைய செய்கிறாரு இந்த நாட்டு கௌரவ ஜனாதிபதி. எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துகிறோம்.